மெஜாரிட்டி கிடைக்கலனா திமுக உதவியை கூட நாட மோடி ரெடி, தூது போகும் அந்த புள்ளி. பரபரப்பை கிளப்பிய பிரசாந்த் கிஷோரின் பேட்டி. வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சி 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் 370 இடங்களை வெல்வதை லட்சிய இலக்காக நிர்ணயித்துள்ளது. 2019ஐ விட 67 இடங்கள் அதிகம் வெல்வோம் என்று பாஜக தலைவர்கள் மேடைக்கு மேடை கூறி தெரிவித்து வருகின்றனர். ஆனால் பாஜகவால் இந்த இலக்கை அடைய முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாஜக தனியாக 370 இடங்களை வெல்வதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் பாஜக இந்த மாபெரும் இலக்கை நிர்ணயம் செய்துள்ளது. மக்களவையில் 543 இடங்கள் உள்ளன. ஆனால் பாஜக 2014, 2019 முறையே 282 மற்றும் 303 இடங்களை பெற்றது. பாஜகவின் இலக்கு 370 என்ற இலக்கை பாஜக செட் செய்திருந்தது. ஜம்மு காஷ்மீரில் 370 நீக்கத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவினர் இணைந்து பேசி வருகின்றனர். ஆனால் கடந்த முறை வென்றதிலிருந்து கூடுதலாக 67 இடங்களை சேர்ப்பது என்பது பாஜகவிற்கு மிகவும் கடினமான பணியாக இருக்கலாம். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற சில அரசியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் 370 இடங்கள் என்பது அக்கட்சிக்கு மிகவும் கடினமான ஒன்றாகும். 2019இல் பாஜக வெற்றி பெற்ற மாநிலங்களில் எல்லாம் அதே மாதிரி வெற்றியை மீண்டும் பாஜக பதிவு செய்ய வேண்டும். கடந்த முறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற இடங்களில் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். அதோடு இல்லாமல் புதிதாக 67 இடங்களை வெல்ல வேண்டும். கடந்த முறை வென்ற இடங்களிலேயே சில தொகுதிகளை இழக்கும் பட்சத்தில் கூடுதலாக புதிய இடங்களை கூட அவர்கள் வெல்ல வேண்டியது இருக்கும். அதே சமயம் பாஜகவிற்கு மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று சிலர் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றனர். இன்னும் சிலர் டிஎன்ஏ கூட்டணிக்கு கூட மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. தற்பொழுது லோக்சபா தேர்தலில் பாஜக 443 மக்களவை தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சி 100 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. இதுவரை வெளியான கருத்து கணிப்புகளில் இருந்து பாஜகவிற்கே பெரும்பான்மை கிடைக்கும் என்று கூறப்பட்டாலும் 3ஆம் கட்ட தேர்தலுக்கு பின் பாஜகவில் பெரிய அளவில் சறுக்கலை சந்தித்து வருவதாக சொல்வதே கருத்து கணிப்புகள் உறுதி செய்கின்றன. 2024 லோக்சபா தேர்தலில் மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் பாஜகவின் பிளான் பி எப்படி இருக்கும் என்று விவாதம் எழுந்துள்ளது. இதற்காக தேர்தல் ஆலோசகர் ஒருவர் உதவியை நாடக்கூட பாஜக தயாராக உள்ளதாம். பிரசாந்த் கிஷோர் மூலம் திமுகவை நாடக்கூட பாஜக ரெடியாக உள்ளதாம். அதன்படி பாஜக கூட்டணியில் இல்லாத பிஜு ஜனதா தளம், அதிமுக போன்ற கட்சிகளின் உதவிகளை ஆட்சி அமைக்க அதன்படி பாஜக கூட்டணியில் இல்லாத பிஜு ஜனதா தளம், அதிமுக போன்ற கட்சிகளின் உதவிகளை ஆட்சி அமைக்க பாஜக நாடும் வாய்ப்புகள் உள்ளன. அதிமுகவிற்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் எம்பிக்கள் இல்லை என்றால் சமயத்தில் திமுகவின் உதவியை கூட பாஜக நாடலாம். உதாரணமாக சமீபத்தில் காங்கிரஸ் நிர்வாகி சாம் பிரிட்டோ தென்னிந்தியாவில் ஆப்பிரிக்காவுடன் ஒப்பிட்ட நிலையில் பிரதமர் மோடி திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறிக்குமோ என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். இதுவும் கூட காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைக்க மோடி விடுத்த அழைப்பாக கூட இருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி எல்லாம் உடைய வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்பாக இவர்களிடையே கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் அரசியல் வட்டாரங்களும் தெரிவித்து வந்தன. இதனால் திமுக தவிர்த்து மற்ற கட்சியின் உதவியை பாஜக ஆட்சி அமைத்து நாடலாம் என்று கூறப்படுகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் உதவிகளை கூட பாஜக நாடும் வாய்ப்புள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மெஜாரிட்டி கிடைக்க வேண்டும் என்றால் யாரிடம் வேண்டுமானாலும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்பதில் குறிப்பாக இருக்கிறார்களாம் பாஜகவின் மிக முக்கிய தலைவர்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.